அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரைக் கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிறை சுனைநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே என்கிறார் சுவாமி நம்மாழ்வார் தன் திருவாய்மொழி பாசுரத்தில். சுவாமி, இதன் அர்த்த விசேஷத்தை அள்ளிப்பருக சித்தமாயிருக்கிறோம். ஆம் சுவாமி. ஆழ்வாரும் ஆச்சாரியருமான நம்மாழ்வார் என்ன சொல்கிறார் என்றால், அண்ணல் அதாவது அனைவருக்கும் சுவாமியாய் தெளிந்தும் நிறைந்தும் உள்ள குமார தாரகை பாண்டவ தீர்த்தம் போன்ற சுனை தீர்த்தங்களுடைய திருவேங்கட மலையில் உறைபவனே, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? எண்ண ஒண்ணாத அனாதியான கீர்த்திகளை, அதாவது புகழினை உடையவன். இங்கு நமக்காகத்தான் திருமலையில் அவன் எழுந்தருளியிருந்தாலும் அங்கே வைகுண்டத்தில் உறையும் நித்திய சூரிகள் இங்கும் வந்து அடிமை செய்து தங்களை ஆட்கொண்டு அருளும்படி வேண்ட, அவர்களுக்கும் அந்தந்த சமயத்திற்கும் தகுந்தபடி பல வகையான சேவைகளை அவர்களுக்கும் கொடுத்து வைகுண்டத்தில் நியமனம் செய்வது போலவே இப்பூ உலகில் அவர்களுக்கென்று ஒரு ஸ்தானத்தை, ஒரு பொறுப்பை கொடுக்கிறான் பகவான். அவர்களும் அதை ஆனந்தமாக செய்கிறார்கள். ஆக இவன் சர்வஸ்வாமி மாயன். ஜாதி மத பிரிவின்றி எல்லோரும் தன்னை வந்து சேவிக்கும்படி லீலா விபூதி நாதனான மாயன் என்பதை விளக்கும்படி திருமலையில் நிற்கிறான். திருவடி முதல் திருமுடி வரை இவன் அணிந்துள்ள ஆபரணங்களுக்குத்தான் எண்ணிக்கை உண்டோ? ஒரே சோதியாய் விளங்குபவனே, செம்மை, மலர்ச்சி, குளிர்ச்சி மற்றும் பரிமளம் வீசும் செந்தாமரை போன்ற திருக்கண்களையும் அதில் அருள் நிறைந்த கடாட்சத்தையும் அவனிடமின்றி வேறு எங்கு காண முடியும்? கடாட்சித்தவுடன் நம்மை அழைத்து புன்முறுவலுடன் வசப்படுத்தும் அழகிய செங்கனி திருவாயை அனைவரும் வந்து சேவியுங்கள். இப்படி ஒவ்வொரு அங்கங்களின் சிறப்பு ஒருபுறம் இருக்க, ஒட்டுமொத்த திருமேனியும் கருமாணிக்கமாக ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிறதே, அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதே தகுதியான செயல். வியந்து போற்றுகிறார் சடகோபராகிய நம்மாழ்வார். ஆழ்வாருக்கு பகவானின் திருக்கண்களின் மீது எப்போதும் ஒரு அலாதியான ஈடுபாடு உண்டு. ஒரு பாசுரத்தில் நீ 2 யமன்களை வைத்திருக்கிறாயே என்கிறார். என்ன சுவாமி, 2 யமன்களா? உன் திருவடி பற்றும் உத்தமர்களின் ஆவி உண்ணும் இணை கூற்றங்களோ என்று பாடுகிறார். உன்னுடைய 2 திருக்கண்கள் உன்னை தரிசிக்கும் அடியவர்களின் உடலை மட்டுமல்ல, அவர்களின் ஆவியையும், அதாவது ஆத்மாவையும் கவர்ந்திழுக்கும். எனவே உயிர் பிரியும் போதும் பாசக்கயிற்றை போட்டு ஆவியை எடுத்து செல்லும் 2 யமன்களுக்கு ஒப்பானது உன் திருநேத்திரங்கள் என்று பகவானின் திருக்கண்களின் மகிமையைக் கண்டு வியக்கிறார் ஆழ்வார். ஆழ்வாரின் ஈடுபாடு எம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது சுவாமி. வேதத்தால் போற்றப்படும் பரம்பொருள் எம்பெருமான் கண்ணன்தான் என்பதை அடையாளம் காட்டுபவை அவன் கண்களே. அடியேன் தாசன். திருமலை நம்பி, வா, உள்ளே வா. என்றும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருப்பாயாக. எழுந்திரு. மருமானை சந்தித்த ஆனந்தம் உன் முகத்தில் பெரும் பிரகாசமாக தெரிகிறதே. ராமானுஜனை பார்த்தேன் என்பதை விட அவனை பற்றி கேள்விப்பட்ட விஷயம்தான் அடியேனின் சந்தோஷத்திற்கு காரணம். அப்படி என்னப்பா கேள்விப்பட்டாய்? தங்களுக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கிறேன். மருமான் ராமானுஜன் திருப்புட்குழி பாடசாலையில் வேதாந்த பாடம் படிக்கிறான் என்று. ஆமாம், நன்றாகவே ஞாபகம் இருக்கிறது. அந்த யாதவ பிரகாசரிடத்தில் பயில்கிறான் என்றும் அதற்கு முழு ஏற்பாடு நம் திருக்கச்சி நம்பிதான் செய்தான் என்றும் சொல்லியிருந்தாய். அடியேனும் திருக்கச்சி எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று சொல்லியிருந்தேனே. அது வீண் போகவில்லை சுவாமி. தாங்களும் தங்கள் திருவாக்கால் அடியேனின் மருமான் ஞானச்சுடர் விளக்காய் பிரகாசிக்கப் போகிறான் என்று ஆசிகளை நல்கியிருந்தீர்கள். அதற்கு மகுடம் வைத்தாற்போல் இப்போது ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அப்படியா? என்ன அது?
யாதவ் பிரகாசர் வேதாந்த பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியமான யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி என்ற ஸ்லோகத்திற்கு அர்த்தம் சொன்ன யாதவ பிரகாசர் பகவானின் கண்கள் குரங்கின் ஆசன பகுதியான பின்புறத்தின் சிவந்த நிறத்தை ஒத்ததாக இருக்கிறது என்று அபவாதமாக சொல்லியிருக்கிறார். கேட்டீர்களா? இது எவ்வளவு பெரிய அபச்சாரம்! ஒரு வேதம் பயின்ற மகா பண்டிதர், சந்நியாச தர்மத்தை ஏற்றவர், பகவானின் திருக்கண்களுக்கு ஒரு அற்பமான பொருளை ஓமையாக சொல்கிறார் என்றால் கலி முற்றிவிட்டது என்றுதானே பொருள்? இந்த நேரத்தில் அடியேன் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். மாயையா அபக்கிருத ஞானா என்று பகவான் கண்ணன் கூறுகிறார். அதாவது மாயையின் ஆதிக்கத்தால் அறிவு பேதலிக்கப்பட்டவர்கள் என்று இதற்கு பொருள். தான் மிக உயர்ந்த ஞானி என்று நினைத்துக் கொண்டு சாஸ்திர ஆராய்ச்சியால் பகவானை அறிய முற்படுபவன் கடைசியில் குழப்பமுற்று பகவானை ஒரு சராசரி மனிதர் என்றும் தன் ஞானத்தால் ஒரு சில சித்திகளை பெற்றவர் என்றும் நினைத்துக் கொண்டு இறுதியாக ஞானமே உயர்ந்தது என்று ஒரு முடிவுக்கு வருகிறான். பகவானின் உன்னதமான திருவுருவிற்கு இது போன்ற தாழ்வான அர்த்தத்தை கற்பிக்கிறான். அப்படி மாயையின் சக்தியால் தன் அறிவை இழந்தவர்தான் யாதவ பிரகாசர். அதனால்தான் பகவானின் திருக்கண்களை ஒரு குரங்கின் பின்புறத்திற்கு ஒப்பிட்டு அவரால் பேச முடிகிறது. சரி, அதிருக்கட்டும். இதை கேட்ட ராமானுஜன் என்ன பதில் உரைத்தான்? சுவாமி, இப்படிப்பட்ட அபவாத அர்த்தத்தை கேட்ட ராமானுஜனின் தேகம் துடித்திருக்கிறது. கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி என்பதற்கு குளிர்ந்த ஜலத்தை பருகும் சூரியனின் கிரணங்களால் மலரப்பட்ட தாமரை இதழ்களில் சிவந்த நிறத்தை ஒத்த கண்களை உடையவன் அந்த பரமபுருஷ பகவான் என்று விசேஷ அர்த்தம் கொடுத்திருக்கிறான் ராமானுஜன். மேலும் தன் குருநாதரிடம் தாங்கள் கூறியது போல் தாழ்ந்த அர்த்தம் கற்பிப்பது தங்கள் அறிவுக்கு பொருந்தாது என்று தைரியமாக சொல்லியிருக்கிறான். ஆஹா ஆஹா! அடியேனின் நெஞ்சம் பெரும் உவகையால் துள்ளி குதிக்கிறது. பெரிய நம்பி, தெய்வவாரி, சற்று முன்புதானே உங்களிடம் பகவானின் திருக்கண்களின் விசேஷத்தை ஸ்லாகித்து சொல்லிக் கொண்டிருந்தேன். அதுவும் திருமலையில் உறையும் வேங்கட கிருஷ்ணனை பற்றி. என்ன ஒரு பொருத்தம் பார்த்தீர்களா? அந்த திருமலை அப்பனை போன்றே இந்த திருமலை நம்பி இங்கு வந்து நிற்கிறான். நாம் கொண்டாடி மகிழ்ந்த பகவானின் திருக்கண்களின் மேன்மையை மேலும் குதூகலிக்கும் வகையில் இவன் மருமான் ராமானுஜன் ஒரு அதி அற்புதமான விளக்கத்தை அருளியிருக்கிறான். எப்படிப்பட்ட விளக்கம்! இதுவரை எவரும் அளிக்காத ஒரு விசேஷ அர்த்தம். திருமலை நம்பி, அடியேனின் உள்ளத்தை கொள்ளை கொண்டான் உன் மருமான் ராமானுஜன். நீ சொன்ன விஷயத்தை கேட்டு அடியேனின் உடல் சிலிர்க்கிறது, உள்ளம் உருகுகிறது. உன் மருமான் ராமானுஜன் அந்த ஞானக்கடலான ஹயக்ரீவனோ அல்லது 1000 நாப்படைத்த ஆதிசேஷனோ அல்லது சொல்லின் செல்வனான அஞ்சனை புதல்வனோ என்று தோன்றுகிறது.